எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட மாமா வீட்டில் ஒரு சின்ன ஃபார்ம் செட்டப் மாமா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஃபார்மில் நிறைய மாடு கோழி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வளர்த்துறாரு. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஃபார்ம் தான் விசிட் பண்ண போகிறோம். அண்ட் முக்கியமாக இன்றைக்கி நான் இந்த வீடியோ எதுக்காக எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ அதை உங்களோடய ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம மாமா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம ரோட்வேஸ்லேயும் போகலாம், பட் இப்படி வயல் வழியாக போகிறது ஷார்ட்கட் அண்ட் போகிறக்கும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்படி நம்ம ஜாலியாக நடந்துகிட்டே வயல் வழியாக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் இப்படி தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நடந்து போகிறதுக்கு ரொம்ப வெயில் கிடையாது, ரொம்ப மழையும் இல்லை. ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அங்கே ஹைவே இருக்குது அண்ட் இங்கே ஃபுல்லாக வயல் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க குயிக்காக நம்ம ஃபார்முக்கு போகலாம். அண்ட் என்னென்ன விஷயங்கள் அங்கே இருக்குது, எப்படியெல்லாம் அதை பராமரிக்கிறாங்க, இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஃபார்முக்கு ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா மாடுகளை தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன கண்ணுக்குட்டி நிற்கிது. இது பசுமாட்டுக்குட்டி தான். அதுக்கப்புறம் இந்த சைடில் பெரிய மாடுகள்லாம் இருக்குது. ஸோ இங்கே டோட்டலாக 4 பெரிய மாடுகளும் 2 சின்ன கண்ணுக்குட்டிகளும் இருக்குது. இந்த மாடு பார்த்தீங்கன்னா இவங்க தான் இங்கே இருக்கிறதுலே பெரியவங்க. ஸோ இவங்களோட குட்டிங்க தான் இங்கே இருக்கிற மற்ற மாடுகள்லாம். ஸோ எல்லாருமே ஒரே ஃபேமிலின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த கண்ணுக்குட்டி பாருங்கள், ஒரே விளையாட்டாக இருக்குது. ஸோ அப்படியே இந்த தொழுவத்தை ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அண்ட் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டி தாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாங்க பிறந்திருக்காரு. ஸோ பிறந்து ஒரு 3 மணி நேரம் தான் ஆகுது. ஸோ ஜஸ்ட் பார்ன் பேபி இவர் காளமாட்டுக்குட்டி, பசுமாடு கிடையாது. சரியாக நடக்கக்கூட தெரியல பாருங்கள், பிறந்த குழந்தை தான் இவர். ஸோ அவங்க அம்மா பின்னாடியே சுற்றிட்டுருக்காரு பாருங்கள். அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரியை எங்கள் மாமாவே தான் பார்த்துருக்காரு. ஸோ ஆரம்ப காலத்துலலாம் வெட்டினரி டாக்டர் வருவாங்க, அவங்க தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. பட் இப்போ மாமாக்கே நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஸோ அவரே தான் எல்லாமே பராமரிக்கிறாரு. ஸோ ரொம்ப சூப்பரான விஷயந்தான். ஸோ இவங்க தான் என்னோடய மாமா. ஸோ இவங்க தான் இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களையும் டேக் கேர் பண்ணிக்கிறாரு. ஸோ இவர் பார்த்திங்கன்னா பேசிக்கலாகவே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பார். அண்ட் ரொம்ப ரொம்ப நீட்டாக பராமரிப்பார். நம்ம என்ன தான் ஃபார்மில் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சாலுமே அதை நீட்டாக பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி பராமரிப்பார். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அட்டாச்சாக இருக்கார் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பசுமாட்டுக்குட்டி இருக்குது. இவர் கொஞ்சம் வளர்ந்துட்டாரு. நெத்தியில் பாருங்கள் பொட்டு வச்ச மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப ஆக்டிவாக இருக்குது இந்த குட்டி. அடுத்தது என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகளை தான் பார்க்குறோம். இங்கே ஒரு 200 கோழி குஞ்சுகள் இருக்குது.
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய ரூமை ரொம்ப அழகாக செட்டப் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் தண்ணி அண்ட் இன்னொரு பாக்ஸில் வந்து கோழிக்கு தேவையான தீவனம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை தீர தீர ரீஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விரிய வச்சு 7 நாள் ஆன கோழி குஞ்சுகள். ஸோ விரிஞ்சு 1 வீக்கில் போடக்கூடிய வேக்சினேஷன் வந்து இன்றைக்கி மார்னிங் போட்டிருக்காங்க. எப்போதுமே இந்த மாதிரி மாடு கோழின்ட்டு எது வளர்க்குறதா இருந்தாலும் கவர்மெண்ட் சஜஸ்ட் பண்ண மாதிரியான வேக்சினேஷன்ஸ் அந்தந்த டைமில் நம்ம போட்டு பராமரிச்சுட்டு வந்தால் மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு நோய்கள் தாக்காமல் இருக்கும். ஒரு கோழி குஞ்சு எங்கே போகுதோ எல்லாமே பின்னாடியே வருது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இது எல்லாமே வந்து நாட்டுக்கோழிங்க தான். ஸோ சிக்கனுக்காக வளர்த்துறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகி ஒரு 1.5 கிலோ இல்லை 2 கிலோ அந்த ஸ்டேஜில் வரும்போது சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க. அண்ட் இந்த கோழி குஞ்செல்லாம் எப்படி வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேச்சரிஸில் ப்ரீ புக் பண்ணிவிட்டு வாங்கணும். ஸோ நிறைய கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஹேச்சரிஸ் இருக்கும். அங்கே வந்து எனக்கு இவ்வளோ கவுண்ட் வேணும் அண்ட் இந்த டேட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் பண்ணோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கோழி முட்டைகளை விரிய வச்சு 1 டே ஆன கோழி குஞ்சுகளை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கேட்ட கவுண்ட்டில் நம்ம கேட்ட டேட்டில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதிலிருந்து நம்ம கரெக்டாக வேக்சினேஷன்ஸ் போட்டு அதை பராமரிச்சுட்டு வரணும். ஸோ மாமா வந்து ரொம்ப அழகாக கோழிகள் எல்லாத்தையுமே பராமரிப்பாங்க. அடுத்தது இங்கே வந்து தனியாகவே ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முட்டை போடுற கோழிகளுக்காக. ஸோ இங்கே இருக்கிற கோழியெல்லாம் இப்போது கரண்ட்டாக முட்டை போட்டுட்ருக்கிற கோழிகள் எல்லாமே நாட்டுக்கோழிங்க தான். ஸோ இப்படி முட்டை போடுற கோழிகளை தனியாக செட்டப் பண்ணி வச்சோன்னா முட்டை எல்லாமே கலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி அங்கங்கே முட்டை போட்டு வைக்கும். ஸோ நம்ம அதெல்லாமே கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி வந்து ரொம்ப அழகாக செட்டப் பண்ணி வச்சுருக்காரு. மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரமும் கொஞ்ச நேரம் கோழிகளை வந்து வெளியே விட்டுருவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம மண்ணில் இருக்கிற பூச்சி புழு இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அகெயின் கூட்டில் வந்து அடைச்சிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து டெய்லி அதோட ரொட்டீன் போகும். இப்போ வந்து ஈவினிங் டைம் ஆகுது. ஸோ கொஞ்ச நேரம் கோழிங்களை வெளியே திறந்து விடுறாங்க. எல்லா கோழிகளும் பாருங்கள் ஒரே பக்கமாக போகும். இப்படி நேச்சுரலாக மேய்ஞ்சு வளர்கிறனால முட்டைகள் எல்லாம் ரொம்பவே சத்தாக இருக்கும். நம்ம மண்ணில் இருக்கிற நேச்சுரலான பூச்சி புழு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது சாப்பிடும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டுமே இதுக்கு கொடுக்கறது கிடையாது. ஸோ ரொம்ப நேச்சுரலாக வளருது. ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கோட வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.